இப்போ வாயில இருக்க சொத்த பல்லு எல்லாத்தையும் ஒண்ணு இப்ப நான் புடுங்க போறேன். ஏய் எங்கடா பாக்குற? பல்ல புடுங்கிட்டு போறா. டேய் நில்றா. அட யாருங்க இவ? ஐயோ என்னது இது? ஓடு 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 ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. இது ஒரு கிளினிக் வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ராப்ளெக்ஸ்ல ஈவில் டென்டல் கிளினிக்ல இருந்தா போய் தப்பிச்சு போறோம். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக ஈஸி கிடையாதுங்க. இந்த டென்டல் கிளினிக்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த எல்லா ட்ராப்ஸையும் நம்ம தாண்டி பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிக்க போறோம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாங்க்லாம் பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருந்தானுங்க. நான் கடை அதை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தா இல்லங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காயின்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. என்னடா அது டோர் லாக் ஆயிருக்கு. இது உடைக்கணும்னா குரோபார் வேணுமா? அந்த குரோபார் எங்க இருக்கு? ஓ இந்த ஸ்கெலிட்டன் கிட்ட தான் இருக்கா. பேசாம ஸ்கெலிட்டன் அடிச்சு உடச்சிடலாமா? எதுக்கு ஒம்பு? இந்த குரோபாரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைலண்டா எடுத்துட்டு போயிடலாம். இடறா அந்த குரோபாரை. இதை வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ தட்டணுமா? அல்லோ சக் அப்பச்சக் அக்காச்சாக். டேடி அதே என்ன தூக்கி போட்ட? ஆஹா குரோபாரை தூக்கி போட்டாங்க இந்த மண்டப்பைய வேற. இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ கூட மிஷின்ஸ்லாம் கிடைக்குது. அங்கே வேற அவங்க தூக்கி கிடக்குறான். சைலண்டாக பார்த்தீங்கன்னா டோருக்குள்ள பார்த்தீங்கன்னா போயிடலாம். உனக்கு இங்க என்ன நடந்துச்சு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற சிசிடிவி ரூமுக்குள்ள போ. நல்ல வேலைங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாத்தினாரு. இங்க வேற ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நிக்குது. ஹாய் பியூட்டி, இங்க என்ன பண்ற? என்னது புசின்னு கீழே வந்துருச்சு. ஒருவேளை நம்மள அழகுல மயங்கி கீழே வந்துருச்சு போல இருக்கு. அழகா பொண்ணு நம்மளோட தப்பாங்க. ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? இந்த இடத்துல லிவர் இருக்கு. இந்த லிவரை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கலாம். ஆக்சுவலா ஒரு போலீஸா செக்யூரிட்டியா தெரியல. அவர் என்ன சொல்றாருலாம், இங்க என்ன நடந்துருச்சு, இங்க என்ன நடந்திருக்கு உனக்கு தெரியணும்னா அந்த செக்யூரிட்டி ரூமுக்குள்ள போய் பாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. யாருங்க இவரு? ஓ செக்யூரிட்டி தானா? நான் கூட ஒரு போலீஸ்ன்னு நினைச்சிட்டேன். இவரு தான் நல்ல நேரத்துக்கு வந்து போய் நம்மளை வந்து காப்பாத்தினாரு. அங்க என்னமோ பார்த்தீங்கன்னா எழுதி வேற போட்டிருக்கானுங்க. ஐயா என்னடா இது மேல இது ஒண்ணு உழுது? எனக்கு கருமையே தெரியல இது. ஓகேங்க இது பட்டன் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தட்டி பார்க்கலாம். தேரந்தரி சிசி இதுக்குள்ள எவன்டா இருக்கிறது? டேய் என்னடா இது? அட டூத் பெஸ்ட், அதாவது பிரஷ்ஷுங்க. நம்ம பல்லு தேய்க்க மாட்டோம். அந்த பிரஷ்ஷுக்குலாம் உயிர் வந்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதாவது வச்சிருக்கானுங்க. அதுங்களை அடிச்சா கூட பாருங்களேன் காயின் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நம்ம பாட்டு மாணவரே காயின்ஸை கலெக்ட் பண்ணினே இருக்கோம். இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் கிளினிக், சாரி டென்டல் கிளினிக்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியலங்க, வாய் பார்த்தே ரொம்ப ரோலிங் ஆகுது. நிறைய பேர் வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறேன் நினைக்கிறேன். அதனால பார்த்தா வாய் ரோலிங் ஆகுது. லைக் கொடுக்காதவங்க மறக்காம லைக் மட்டும் போட்டு பார்த்தா கண்டினியூ பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம தப்பிச்சு போகக்கூடாது சொல்லிட்டு மெக்கானிக்கல் ராட்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்க. புயலுக்கே பூட்டா நமக்கே கேட்டா இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? மேலே ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. என்னது இந்த அம்மா வர மாட்டிக்கிச்சா? இருங்க இருங்க நான் வந்து காப்பாத்துறேன். இது வேற பீரோவா என்னன்னு தெரியல. சரி தூக்குவோம். எழுந்துருமா எழுந்துரு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. குட் ஃபார்மஸ் கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு லெவல் பண்றதுக்கு உதவி பண்ணுவாரு. என்னது குட் ஃபார்மஸ்டா? என்னங்கடா இது? ஹேய் செக்யூரிட்டி, இந்த ஆள் எப்படி இங்க வந்தா புசுக்குன்னு? ஏன்னா ஷார்ட் கட் கீழே இந்த ஆளுக்கு தெரியுமா? இந்த குட் ஃபார்மஸ்ட் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்பி கேளு சொல்லுவேன். நர்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இங்க என்னங்க கடையை போட்டு வச்சிருக்கானுங்க. அதாவது நம்ம கலெக்ட் பண்ண காயின்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாமா? அடப்பாவீங்களா, டென்டல் கிளினிக்குள்ளே கடையை போட்டிங்களா? பரவாயில்ல, நம்ம சொந்த காசு போடாம கேம்ல கலெக்ட் பண்ற காசை வச்சு அப்கிரேட் பண்ணிக்க சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நம்மள லைஃப் பவர்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்க முடியுது. இப்போதைக்கு நம்ம கிட்ட இந்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ண வேண்டியதா. அதுக்கு ஒரே வழி, இங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு தள்ள வேண்டியதா. போடு 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 போடு. உடச்சி பார்த்தியா தள்ளியாச்சு. இங்க பாருங்களேன் எவ்வளவு கூட பிரஷ். இதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ள வேண்டியதாங்க. ஏன்னா இதுங்களாம் போட்டு தள்ளலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயா என்னடா இது நம்ம காயின்ஸ் வேற கிடைக்குது. அங்க பார்த்தீங்கன்னா பல் செட்டு. எனக்கு என்ன அந்த பல் செட்டை பார்க்கறதுக்கு நம்ம சொட்ட கிழவி கிராணி இருக்கா பார்த்தீங்களா, அவளோட பல் செட்டு மாதிரியே இருக்குங்க. அவளோட பல் செட்டுக்கு இங்கே என்ன வேலை தெரியல. பார்க்கலாம், அதையும் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன். இங்கே இருக்க எல்லாத்தையும் போய் தட்டி தூக்கி முடிஞ்சாலும் காயின்ஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருக்க வேண்டியதான். இங்கேருந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது? இங்கே எது லேட்ரு வச்சிருக்காங்க, இதை உடைக்கணும் போல இருக்கு. போடுறாத கமான் 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 கமான். அப்போ அது ஊந்ததுக்கு வந்து நான் இங்கேயே உண்டேனே. இது ஏதோ பாய்சன் மாதிரி இருக்குங்க. அதில் இறங்கினா பார்த்தா நமக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா போகுது. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம அது தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இங்கே வேற ஒரு மண்டப்பையை பார்த்தீங்கன்னா சுற்றின்னு கிடக்குறான். செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வேற காசு கொடுத்துவாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிரை வாங்குதுங்க. எப்பாட்டே என்கிட்ட காசு இல்லை, என்ன விட்டுருங்கடா. இந்த மண்டப்பையை ஏங்க இங்கேயே குறு பார்க்குறா? ஜம்ப் பண்ண கிட் பண்ண தெரியலையா? அவனே பார்த்தீங்கன்னா போய் தொலையட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா அவசரப்பட வேணாம். போடா நீயே போடா. நாங்கள் போக மாட்டேன்றா, இங்கேயே கீறி குதிக்கிறான். நம்ம போனோன்றானா? ஒன்று போ இல்லை வழியை விடு, நடு ரோட்டில் நிற்காத, போய் தொலையட்டும். கீழே தள்ளி விட்டு அவரை பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. அவன் வரா மாதிரி தெரியல, நம்ம போவோம். இது என்னங்க
ஓ இதுக்குள்ள பாருங்களா ஒரு பட்டாளமே இருக்கு. இது இங்க எல்லாத்தையும் நீங்க போட்டு தள்ளுற வேண்டியதுதான். ஆக்சுவலா நம்ம இங்க வர வேண்டிய இதுவே கிடையாதுங்க. நம்ம போற வேண்டிய வழி பாத்தீங்கன்னா அங்க அப்படிக்காதான். நான் உள்ள வந்தது காயின்ஸ் கோசம் தான். இந்த இடத்துல நான் இப்போ ஸ்பெஷல் பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ பிரச்சனைனா அந்த ஸ்பெஷல் பவர் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு 1 மினிட் பார்த்தீங்கன்னா ஆயிடுமா. அதுக்குள்ள எந்த ஒரு இனிமையும் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கணும். இந்த ரூமுக்குள்ள நமக்கு மொத்தமா 202 காயின் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. போ பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குது சொல்லிட்டு போடுறா பிஜிஎம். வருது என்னது வருது சொன்னா எலி வருது. இதுனா ஏதோ வால்வு வச்சிருக்கானுங்க. இந்த வால்வை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வால்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரி இருக்கான் பார்த்தீங்களா குண்டு பையன், அவனோட ப்ரிசன் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போங்க. அதாவது அங்கே கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். இந்த வால்பை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசனில் க்ளோஸ் பண்ணால் கேஸ் வந்து நின்றோம். அதே கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்கானுங்க. இன்னும் ஒன்று அங்கே கேஸு இங்கே பார்த்தீங்கன்னா நிஜமாக பார்த்தீங்கன்னா நெருப்பெரிய விட்டுருக்கானுங்க. அவ்வளோதான், 2 வால்வே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணதால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழி வந்து கிடச்சிருச்சு. அப்படியே ஒரு ஜம்ப்பு. இப்போ அடுத்தது இதுக்கு மேலே போனோமா. என்னங்களா இது இவ்வளோ பெரிய கிளினிக்காக இருக்குது. தெரியாதனமாக ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக் வந்து மாற்றிட்டாங்க. சே எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கானுங்க பாருங்களேன். நல்லா வசதியானவங்க போல இருக்கு. அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓ நமக்கே செட்டிங்கா. நம்ம அங்கே பாட்ட மாதிரி சட்டி தலைய என் கிட்ட தப்பிக்க முடியாதா சொல்லி போய் சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறான். படா எப்படா உன்ன மாதிரி பல பேரை நான் பார்த்துட்டேன். அந்த செக்யூரிட்டி சொன்ன செக்யூரிட்டி ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். Be careful. இத வந்து பாரு. ஒரு முட்டாள் குழந்தை எக்ஸ்ரே மிஷின் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதை தடுக்க போன டாக்டர் தவறுதலா இந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் மாட்டிக்கினாரு. அதனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. அடைச்சா இந்த இடத்துல செல்போன் சிக்னலே இல்ல. நம்ம உடனடியா கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு ரெஸ்கியூ டீமே இங்க வர சொல்லணும். இல்லங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த இடம் இப்படி ஆனது காரணம் அந்த பையன்டா சொல்லும்போது இந்த ஒரு செக்யூரிட்டி நம்ம கிட்ட சொல்றான். இது நீ அங்கேயே சொல்லி தொலைய வேண்டியது என்னடா. என்ன எதுக்குடா இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு வரைக்கும் வர வச்ச? யாருங்க இந்த லூசு பையனா இருப்பா. அங்கேயே தம்பி இதுதான்ப்பா நடந்தது, வாப்பா தப்பிச்சு போலாம் சொல்லலாம். அதான் நாங்க சொல்ல போறேன். வந்து சிசிடிவி ரூம்ல நீ பாரு, அந்த கேமரா பாரு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணா இது நியாயமா? மனம் தாங்குமா? நீங்க லைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடூரமான பாட்டுலாம் பார்த்தா வாய்ஸ்ல கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதுங்க, மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு போதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. அல்லோ சக் அப்பச்சக். ஓ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள் டியூப்லைட்டா கீழே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட், கீழே தான் பார்த்தீங்கன்னா குதிக்கணும். இப்போ அடுத்துட்டு இந்த பல்செட்டு தொல்லை வேற தாங்க முடியல. எங்க போனாலும் வரானுங்க பாருங்களேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ப்ரஷ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அங்கே வரானுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்க பல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேவிட்டிஸே ஆகிடும். இங்கே வேற பாருங்களேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட் எலிவேட்டர் நம்ம தாண்டணுமா. ஆக்சுவலாக நம்மளும் நிறைய ராப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு லைட் எலிவேட்டர் கான்செப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. நான் பெருசாக எந்த கேம்ஸே பார்த்ததில்ல. பட் இங்கே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவன் போக வேண்டிய வழி பார்த்தீங்கன்னா அப்படிக்காதான். இங்கே என்ன ஒழிச்சு வச்சிருக்கானுங்க பார்க்க வந்தா வந்து பார்த்தா புதியல் பெட்டியை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. பசங்க எங்கே ஒழிச்சு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம். நம்ம ஆக்சுவலாக அப்படிக்கா தான் போகணும். டக்குன்னு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். மேலே ஒன்றும் என்ன காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. அப்படியே போயிட்டு இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு கிராசிங் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அந்த சட்டி தலையை வேற அவனை பிடிச்சே தீர்வு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான். வந்துட்டான் அவன். ஓடு 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 ஓடு. இப்போதாங்க அவனை பற்றி பேசணும். சொல்லி வாய்முள்ள வந்துட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவோம். இப்போ என்னடா பண்ணுவோம் சட்டி தலையா. இங்கே பாருங்களேன், இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுங்க, அதாவது சொத்த பல்லு. ஒரு சொத்த பல்லாடா வில்லனா போட்டிருக்கீங்க. போடா அங்கிட்டு. அவனையும் அடிச்சு தேத்திட்டேன். நீலாம் ஒரு ஆளா. இப்போ இதுக்குள்ளே போனோமா. என்னது ஐயோ சிலுந்தி. திருப்பி பாருங்க நம்மளே போய் போட்டு கடிக்குது. போ அங்கிட்டு. பின்னாடி உடச்சிட்டு கிச்சிட்டு வந்துருவானா. இல்லை அவன் வரல. பின்னாடி பார்த்தீங்கன்னா குட் ஃபார்மிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 320 காயின் இருக்குன்னா வாங்க முடியுதான். ஓகே இது ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் போட்டுடலாம். இன்னும் 150 காயின் இருக்கு. இந்த ஒரு அட்டாக்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 60 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இங்கேயே நல்லா வியாபாரம் பண்ணுறீங்க பார்த்தீங்களாடா. பண்ணுங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரு கடையை போட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இப்போ அடுத்தது இதை தாண்டி போனோமா. இப்போ இதில் நம்ம நடுவில் ஆக்சுவலாக இங்கே போயிட்டு வருது பார்த்தீங்களா. இதில் மாட்டாமல் அப்படிக்கா பார்த்தீங்கன்னா கிராசிங்கை போடணுமா. முன்னால் 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 வாடா போடே உன்னால் முடியும் தோலா. இப்போ வந்து இந்த ஒரு நாங்கள் அதை நெருப்பை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போனோம். அதுக்கு இந்த வால்பை பார்த்தீங்கன்னா திருப்பணுமா.
அங்க பாருங்களேன், நம்ம கிட்ட அடி வாக்கத்தையும் அலைவரிசை செஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை பல்லு. இதெல்லாம் பார்க்க போது எனக்கு சொட்ட கிளவி வாய்தாங்க ஞாபகம் வருது. ஏன்னா அவளை பார்த்தீங்கன்னா பல் செட்டு தான் யூஸ் பண்ணுவா. அவளை நினைச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுங்க எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட வேண்டியதுதான். நம்ம ஆக்சுவல் லைஃப் பவர்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி வந்திருக்கோம். இதுங்களும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிருக்குங்க. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எச்சலா துப்புதுங்க. சை. ஸோ பல்லு தேக்கலாம் இந்த மாதிரி எல்லார் பல்லும் ஆயிரம் போல இருக்கு. அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா உஷாரா இருந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு போய் லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 120 காயின் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இப்போ மேலே போய் பார்ப்போம். மேலே என்ன ஆபத்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்க தெரியல. எங்க இருந்தா வரீங்க? இது ஒரு கிளினிக்ன்றதுனால பார்த்தீங்கன்னா அங்கங்க மாத்திரை அட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காயின் தான் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்போ இது லிவரை இழுக்கணுமா? இழுக்குவோம். கமான் கமான், இழு 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 இழு. இழுத்துனே சைடு எதுவும் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இங்கே என்ன ஓப்பன் ஆயிருக்கு தான் பார்த்தீங்கன்னா தெரியல. அடுத்து சங்கிலியை பார்த்தீங்கன்னா அடிச்சு விடணுமா? கமான். ஓகேங்க, இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம லிவர் இழுத்ததுனால பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்க ஒரு பைப் மாதிரி ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்தப்போ இது இல்லை, அந்த லிவர் இழுத்ததுனால பைப் வந்திருக்கு. அந்த சங்கிலியை கட் பண்ணி விட்டதுனால பார்த்தீங்கன்னா செவுத்துல ஓட்டம் வந்துருச்சு. ஐயோ, ஊசி அது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஊசினா பயங்க. ஊசியே பார்த்தீங்கன்னா போட்டுக்க மாட்டேன், எதுவாக மாத்திரை கொடுங்க தான் சொல்லுவேன். அப்படியேப்பட்ட எனக்கு போய் கேம்லேயே ஊசி போட வந்திருக்கீங்களா? எவ்வளோ இந்த ஸ்பைடர் தொல்லை வேற தாங்க மாட்டேங்குங்க. எவ்வளோ டிராப்ஸ் நம்ம தப்பிச்சு போக கூடாது சொல்லிட்டு அழகா பண்ண நம்மளோட தப்பாங்க. என்ன பண்ற இவரே? சாமி சாமி, பொறுமை பொறுமை பொறுமை, உடச்சிடாதீங்க. இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியே இல்ல. அங்க வேர் ஹவுஸ்ல இருக்கிற அந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் போய் செக் பண்ணு. இந்தா இத வச்சுக்கோ, பார்த்து ஜாக்கிரதையா இரு. போடு ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அவரோட வெப்பன் நமக்கு வந்து கொடுத்துருக்காருங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வா சொல்லிட்டு. இது நீ முன்னாடியே கொடுக்க மாட்டியாடா? நீ முன்னாடியே கொடுத்துருந்தா எனக்கு வேலை எவ்வளோ ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்களா நெசமா செக்யூரிட்டி கூடயே பார்த்தீங்கன்னா வந்துருது. இவனுங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷார்ட்கட்ல வந்துடுறானுங்க. நம்மள ஒண்டி கஷ்டமா வர விட்டு கண்டுபிடிக்கிறான்டா. கண்டுபிடிக்கிறேன் நீங்க என்ன ஷார்ட்கட்ல வரீங்க சொல்லிட்டு. இந்த வெப்பன் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் புது சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா ஸ்பைடர்லாம் ஒரே போட்டில் போய் செத்து போயிடுது. ஆனால் இந்த ஊசியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஊசிக்கிட்ட அடி வாங்காமல் பார்த்தீங்கன்னா போனோம். இந்த சைடு இந்த ஒரு எலி தொல்லை வேற தாங்க முடியலங்க. ரோபோட்டிக் மவுஸ்லாம் விட்டுருக்கானுங்க பாருங்களேன். அவர் என்ன சொன்னார்னா அங்கே ஒரு லிவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிவரை போய் லிவர்ன்ற பாருங்க, அதுக்காக அந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா போட்டு விடு, அப்போதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும்ன்றாரு. எல்லாம் ஒன்று தான் லிவரு ஃபியூஸ்லேருந்து. ஏன்னா அதை தூக்கி விட போகிற மேலே அவ்வளோதான். கீழே தான் அவங்க ஆபத்து இருக்கு. பார்த்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கை போடுவோம். வரா வரா வர்றாளே போடு கட்டபொம்மை ஊர் எனக்கு, கெட்டவனு பேர் எனக்கு. நம்ம கிட்ட அடி வாங்கி காயின்ஸ் கொடுத்துட்டு போறதுக்கே பாருங்களேன் இங்க ஒரு கூட்டமே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. வா வந்து பாரு படே வரிசையும் லாங்கு ஒரிஜினல் கேங்ஸ்டர் இட்ஸ் மீ. இப்போ இது லிவரை பார்த்தீங்கன்னா அலேகா போட்டு விட்டுருவோம். அவ்வளவுதான். இப்ப கரண்ட் வந்துருச்சுங்க. சீக்கிரம் அந்த எலிவேட்டருக்கா ஓடு, நான் அதுக்குள்ள உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடுறேன். ஹேய், நான் எப்படா இங்க வந்தேன்? அங்கதாங்க இருந்தேன். ஏதோ ஒன்று வந்துட்டோமா, சந்தோஷம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு கிராசிங் போட்டு எலிவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா போனோமா. நம்ம ஆள் பார்த்து சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த பக்கம் வழி வந்து உருவாக்கிட்டாரு. கமான் கமான். ஐயே, இந்த ஊசி தொல்லை வேற பார்த்தீங்கன்னா பெருந்தொல்லையா இருக்குங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஊசியில குத்து வாங்கிடுவோம். குத்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அது போட்டோம் அப்படியே இங்கே ஒன்று ஜஸ்ட் மிஸ், அப்படியே இங்கே அப்புறம் இங்கே, அவ்வளோதான். இப்போ அடுத்து எங்கே போனோம்? ஐயோ, இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியலங்க. தப்பிச்சு போக கூட சொல்லிட்டு வந்துக்கினே இருக்கானுங்களே. போயிட்டானுங்களா? அவ்வளோதான். இவனுக்கிட்ட இந்த எல்லா காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 135 காயின் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துட்டோம். இவன் தொல்லை வேற தாங்க முடியலங்க. அங்கங்க புசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறான். நம்ம போக வேண்டிய வழி பார்த்தீங்கன்னா இதான். டேம் இட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு பிளாக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுதான். அங்க இருக்கிற எலிவேட்டர் ஷாப்டை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். நல்ல வேலைங்க, அவர் வந்து நம்மளை காப்பாத்தினாரு. அப்படி இல்லை வச்சுக்கோங்க, அந்த பைப்புல நம்மளே சேர்த்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போயிட்டு இருப்பான். என்னடா பாக்குற சட்டி தலையா, கையில மாட்டினா நீ செத்த, நீ நம்ம தப்பிச்சு போக கூட சொல்லிட்டு அவன் எவ்வளவு வெறியா இருக்கான் பாருங்களேன். இப்ப அடுத்து இதுவரை நம்ம திருப்பணுமா? சுத்தி வந்தீங்க, சுட்டு விரலால் சுட்டீங்க. கொஞ்சம் அசலம் நெருப்பது நம்மள வந்து சுட்டுறோம். அப்படியே ஒரு ஜம்பா பார்த்து எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க நின்னுட்டோம். அதாவது மேட்ரு என்னன்னா, நம்ம பல டிராப்ஸை தாண்டி சுத்திக்கிட்டுறான் பார்த்தீங்கன்னா இங்க வரணும். நம்ம லக்கோ என்னமோ தெரியல, டேரக்டா பார்த்தீங்கன்னா இங்க நின்னுட்டோம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆன பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவோம். மேலே பார்க்க போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிராப்ஸ் இருக்கு சொல்லிட்டு. நமக்கு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிருக்குங்க. ஆனா இப்போ தப்பி தவிர கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா கீழே விட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவானுங்க. கீழே பாருங்களேன், கீழே வாடா சொல்லிட்டு நம்மளே ஆன்னு பார்க்கறான்.
உனக்கு அங்கே தாண்டி சமாதி வரட்டா. ரொம்ப நேரம் நிற்க வேணாங்க, ஏன்னா தப்பு தேர் பைப் உடஞ்சி கீழே வந்துச்சு வச்சுக்கோங்க, திருப்பி ஃபர்ஸ்ட்ல வர விட்டுருவானுங்க. திருப்பி அது மாதிரி லக்கு போய் நமக்கு வந்து அமையாது. இப்போ கரெக்டாக இந்த டியூப்லைட் மேலே ஜம்பிங் வந்து போட்டுருணும். ஓகே வந்துட்டோம். நம்ம அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு 3rd ஃப்ளோரை நெருங்கிட்டோம். சாரி 2nd ஃப்ளோரா, இது ஏதோ ஒரு கருமம் வந்து நெருங்கிட்டோம். என்னடா பார்க்குற, எப்படியோ செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போதாங்க எனக்கு உசுறு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம செத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா வரப்போகிறோம், எந்த கவலையும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா அந்த டூத் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகி வருதுங்க. அந்த ப்ரஷ்லாம், அதாவது பாஸ் ப்ரஷ்ஷா, அதை போட்டு தரலாம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் டபுளாக தரானுங்க. நல்லா இருக்கே இது. இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ இதையும் தட்டினமா போடு தக்கிட்ட ரக்கிட்ட 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 ரக்கிட்ட. எனக்கு ராஜாவா தான் வாழுறேன், எவனும் இல்லைனாலும் ஆளுறேன். பட ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. இங்கே பார்த்தீங்களா அவன் தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ரஷ். அவனை போட்டு தள்ளதுக்கு பாருங்க எவ்வளோ காயின்ஸ் தரான்னு சொல்லிட்டு. ஓகே இந்த இடத்துல இருந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு 375 காயின் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இங்கே ஏதோ வால்பு வச்சிருக்காங்க. இது திருப்பினா என்ன ஆகும்? சரி திருப்பி தான் பார்ப்போமே. இது திருப்பிட்டு பார்த்து கீழே விழுந்துடாத. இந்த பைப் மேலேயே போனோமா, அந்த வால்பு திரும்பினால பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு பைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்குங்க. இந்த செவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து போனோமா, அவ்வளோதான். என்னடா திருப்பி இந்த இடத்துல ஊசியாக வச்சிருக்கீங்க, யாரா நீங்கள்? நமக்கு ஊசினா பயம் தெரிஞ்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஊசி வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வேற பார்த்தீங்கன்னா மாட்டாமல் போனோமா, பார்த்து அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓகே முடியும். பொறுமையாக இருந்தால் வெற்றி பார்த்தீங்கன்னா நிச்சயங்க. எல்லா விஷயத்துலையுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ்டர் ரேஸ். லைட்டாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. வந்துட்டேன். இங்கே பாருங்க நம்ம செக்யூரிட்டி அண்ணா இங்கே தான் நிற்கிறாரு. அண்ணா என்ன வந்துட்டேன். அடா பாவீங்களா, நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்துட்டு என்னோட இப்படி கோத்து விட்றீங்களா? இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? இங்கே ஏதோ பழக வச்சிருக்கானுங்க. இதுக்குள்ள போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பட்டாளமே இருக்கு. இவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கோல்டு காயினையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக்கிக்க வேண்டியதான். இந்த பாஸ்லாம் அடிச்சு தள்ளுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ காயின்ஸ் இது சொல்லிட்டு. அதுக்குள்ள நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 552 காயின் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிக்காக தான் போனோமா, லொச்சாக் பச்சாக் ஓடி போய்ட்டு ஒரு ஜம்ப் முடியும். அவ்வளோதான் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறது, அடுத்து எங்கே போன வேற பார்த்தீங்கன்னா அவன் சொல்லவே இல்லை. என்னங்களா இது பாட்டுன்னு உள்ள போகுது, யாரா நீங்க? ஓ நமக்கே செட்டிங்கா, யாரே செட்டிங்கா? வேங்க மக ஒத்தையில நிக்க தில்லாந்த மொத்தமும் வாங்கடா. இந்த பண்ணிங்க தாங்க கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும். நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு எத்தனை பண்ணிங்க வருது பாத்தீங்களா? ரியல் லைஃப்ல தான் இப்படி எல்லாரும் சேர்ந்து பண்றானுங்க சொல்லிட்டு பார்த்தா கேம்ல கூட அப்படிதான் பண்றானுங்க பாருங்க. நம்ம போற வழியை பிளாக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்மள ரவுண்டு கட்டுறானுங்க. அதாவது முதல்ல இந்த பல்செட் கேங் வருது, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பிரஷ்காரங்க வருவானுங்க போல இருக்கு. எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, அதை பத்தி எனக்கு எந்த கவலையில சோழவே முடிப்பட்டவங்க எல்லாரையும். திட்டத்தட்ட இந்த இடத்தோட சேர்த்து நமக்கு 1300 காயின் கிடைச்சிருக்கு. ஆகப்பட்டது என்னவென்றால் இந்த ஃபைட்டு 4 நிமிஷத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா போச்சுங்க. ஏன்னா முதல்ல அந்த பல்செட் ஒரு ஆர்மி வந்தானுங்க, அடுத்து அந்த டூத் பேஸ்ட் ஆர்மி வந்தானுங்க, 2 பேர் சேர்ந்து வந்தானுங்க. அந்த சாக்லேட் கிராண்ட்மாவை நம்ம தோக்கடிக்கணும்னா அந்த இடத்துல இருக்கிற 3 சங்கிலியை நம்ம எப்படியாவது கட் பண்ணணும். இங்க இருக்கிற பலூனை பயன்படுத்திக்க அந்த வேலைக்கு. என்னது சாக்லேட் கிராண்ட்மாவா? அதை தோக்கடிக்கணும்னா இந்த பலூனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தோக்கடின்றாரு. ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு மேலே மண்டைக்கு மேலே பார்த்தீங்களா ஒரு சாம்பிளின் மாதிரி இருக்குல்ல, அதை 3 சங்கிலி போட்டு கட்டி விட்டுருக்கானுங்களா. அந்த 3 சங்கிலி நீ கட் பண்ணு, அது காலி ஆயிடுன்றாரு. அந்த இடத்துக்கு சாதாரணமாக போக முடியாது, பலூன் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு போக பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக ஒரு ஐடியா, நல்ல ஐடியாங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருவோம். இன்னும் ஒரே ஒரு சங்கிலி தான் உனக்கு நெருங்கிச்சு. இரு வந்து கதை எப்படி முடிக்கிறோம் பாரு. அதுக்கு முன்னாடி இங்கே லிவர் வச்சிருக்கானுங்க, இதை வேணா பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாமா? சுத்துங்க கமான். ஐயா என்ன கருமத்து தூக்கி ஏதினே தெரியலையே. கமான் விட்டுறாதீங்க. எப்போ இது காலி பண்றா சுத்தம் போல இருக்கு. இதோட நித்தி இந்த போடு. இப்பதான் லிவர் நம்ம வந்து சுத்தணும் போல இருக்கு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் கைஸ். என்ன ப்ரோ கேம் ஃபுல்லாக முடிக்கலையே சொல்லிட்டு கேட்டா, இதோட ஃபுல் கேம் பிளே வரணும்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸை பற்றி லீவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் பண்ண கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், டைம் சேனல் போட்டிருக்கோம், வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி முக்கியமாக பார்ட் 2 வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.